அண்ணா, நான் உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில அந்த இடத்துல அக்ரிமெண்ட் போட்டேன். ஆனா அந்த நரசிம்மா என்ன ஏமாத்திட்டு வேற யாருக்கோ கொடுத்துட்டானா? அண்ணா, நான் அப்பவே சொன்னேன், வீட்டுக்கு முன்னாடி பிச்சை எடுத்து கூட்டின்னு வந்து வீட்டுல உட்கார வச்சு பிரியாணி போட்டா அவன் நமக்கே காட்டுறான் பாத்தீங்களா இப்ப வேலையா? அவனுக்கு போன் பண்ணிக்கிறேன், வரட்டும் அவன். நீங்க ஊன்னு சொல்லுங்கண்ணே. உங்க கண் முன்னாடியே அவனை கொன்னு அதுக்கு மேல கல்வெட்டை நட்டு அவன் பொறப்ப இறப்ப பக்கவா எழுதி வைக்கிறேனே. கொஞ்சம் அமைதியா இருடா, அவன் வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ உன்ன? ஏய், நில்றா ஒரு நிமிஷம். என்னடா நரசிம்மா, மார்க்கெட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தவனை கூட்டிட்டு வந்து இந்த ஃபீல்டுல உன்னை வளர்த்து விட்டா எனக்கு நீ உண்மையா இல்லாம என் கூட இருக்கிற இவனுங்களுடைய தொழிலையும் அழிக்க பாக்குறியா நீ? திருட்டு பயல. நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான்டா. உன் கண்ணு எப்பவும் என் காலை மட்டும்தான்டா பார்க்கணும். தப்பி தவறி நீ வானத்தை தான் பார்க்கறான்னு எனக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ, உன்னை அடையாளம் தெரியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன். டேய் மாரிமுத்து, இந்த நாயை பார்த்தாடா நீங்கெல்லாம் பயந்தீங்க. அண்ணா, ஏய், அண்ணா. அண்ணா 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 வேணாண்ணா வேணாண்ணா, என்ன எதுவும் பண்ணிடாதீங்கண்ணா. அண்ணா, எனக்கு வேற எங்க போக வழி தெரியாதுண்ணா. விட்டுடுங்கண்ணா, எதுவும் பண்ணாதீங்கண்ணா. அண்ணா, எனக்கு வேற வழி தெரியலண்ணா. தமிழ் தெரியாதவன் வாயில தமிழை கேட்கறது ஒரு சந்தோஷம் தான்டா. நீ கூப்பிட்ட, நான் வந்தேன். வந்த வேலைய மறந்துட்டு உனக்கு எழுதி கொடுத்துட்டு செருப்ப கழட்டி விட்டுட்டு சூரியன் வர திசைய பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு தங்கமான மனுஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நினைச்சிட்டியா? ஏய் நாயே, நான் கதி கலங்க வைக்கிற ராவணன், ரொம்ப பயங்கரமான வஜ்ர முனி. ஏய் தம்பி, மூடிட்டு மொத்த படத்தையும் வச்சுட்டு போ, இல்லனா இன்னொரு ஆட்டம் ஆடிட்டு போ. சைலண்டா அப்படியே கண்ணை மூடி போயிட்டீங்கன்னா குட்டி ரொம்ப ஹாப்பியா இருப்பான். ஏய் தம்பி, உன்னதான். டேய், எங்ககிட்டயே உன் வேலையை காட்டுறியா? வாங்கடா போலாம். நீங்களாம் உண்மையான ஆம்பளையா இருந்தா 2 நிமிஷம் இங்கே நில்லுங்கடா. இந்த குட்டி யாருன்னு காட்டுறேன். என் மேலேயே கைய வச்சிட்டீங்களா? நீங்க என்ன ஆக போறீங்க பாருங்க. ஏண்டா, உன்னை இவ்வளவு அடிச்சு நீ அடங்கல. எவன வேணாலும் கூப்பிடுறான், எவன் வரான்னு பாப்போம், என்ன புடுங்குறான்னு பாத்துருவோம். டேய் வெண்ண, நான் இங்கேயே 2 நிமிஷம் இல்ல 20 நிமிஷம் வெயிட் பண்றேன். எத்தனை பேரை வர சொல்லுவேன்? 5 பேரு, 10 பேரு, 20 பேரு வர சொல்றான். நல்லா கேட்டுக்க, உன்னை மட்டும் இல்ல வர்றவனையும் சேர்த்து மூட்டை கட்டி அனுப்பிடுவேன். டேய், உங்களை அடிக்க 20 பேர் எதுக்குடா? நீங்க சொன்ன 20 பேர் அடிக்க என் நண்பன் ஒருத்தம் போதும்டா. 1 டேய் பொறுக்கீங்களா? 6 அடி எம எருமையில வர்றத பார்த்து இருப்பீங்க. அதே 6 அடி எம
புல்லட்ல வரத யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களாடா? ஒண்டியா ஒண்டி ஒண்டின்னா தனி ஆளு என்னத்தடா புடுங்குவா? சூரியனும் தனியா தான் இருக்கு, தொட்டினா எரிஞ்சிருவ. பூமியும் தனியா தான் இருக்கு, தொட்டினா பாதாளத்துக்கு போயிடுவ. என் நண்பனும் தனியாளு தான்டா, தொட்டினா சும்மா இடமே அதிரும்டா. டேய் ஒண்டிங்கிறவன் நீதானா? டேய் தம்பி, நான் யாருன்னு தெரியுமா? நான் யாரோட ஆளுன்னு தெரியுமா? நான் எந்த ஏரியானாவது தெரியுமா உனக்கு? என்னோட இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் வேற யாரோட இன்ட்ரோடக்ஷனும் தேவையில்லடா எனக்கு. பாக்க 6 அடிக்கு மேல இருந்தா தியேட்டர் முன்னாடி 60 அடிக்கு கட் அவுட் வச்சு பால் ஊத்தணுமாடா? டேய், தியேட்டருக்கு முன்னாடி 60 அடி கட் அவுட் வேணாண்டா. மக்களோட மனசுக்குள்ள ஒரே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் அளவுக்கு இருந்தா மட்டும் போதும். ஏய், நீ டச் பண்ணது என்னோட ஃப்ரெண்ட் இல்ல, என்னோட தைரியத்தை. வாங்கடா என் பங்காளிங்களா, நான் அடிக்கிற அடியில் என்டையர் தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலயும் ஹவுஸ்ஃபுல் போர்டு போடணும். போர்டு போடுவாங்க, தியேட்டர் முன்னாடி இல்லடா, கண்ணம்மா பேட்ட சுடுகாட்டுல.
குட்டி போலாம் வாடா. அண்ணா நீங்க மென்டலா அண்ணா? அவங்கிட்ட பிரச்சனை பண்ணது நானு, ஆனா நீங்க அடிச்சது என்னமோ அவனுங்கள. என்ன மட்டும் ஏன்னா அடிக்காம விட்டுட்டு போறீங்க? போண்டா உன் பேக்ல பாட்டில குத்தி 1/2 மணி நேரம் ஆகுதுடா. ஆ? வட்டுமா? ஆ? ப்பு. முதல்ல இவன் டெய்லர் கிட்ட தான் போகணும். எது கிழிஞ்சதுன்னு தெரியலையே. பேக்கு வயலண்டா வந்து சைலண்டா முடிச்சுட்டு போயிட்டீங்களே. ஆயிரத்தில் ஒருவன் தானா, யாருக்கும் இவ அடங்க மாட்டானா. தீயாய் பற்றி எறிந்திடுவானா, அவனை நீ தொடாதடா. கிளாஸ் மாசான பக்கா ஹீரோ, இவ முன்னாடி எல்லாம் ஜீரோ. மாஸ்டர் ஸ்கெட்ச் போட்டு தருவான், மான்ஸ்டர் இவனா. இவ வந்தா ஏரிய அலரும், காலி பசங்க கூட்டமும் செதரும். 6 அடி ஹைட்டு வந்தா ஃபைட்டு, அடிச்சு தூள் கலப்பு இவன் தான் ரைட்டு. சிங்க பாதை இவன் பாதை, சண்டை இவனது தினம் போதை. பம்பு இல்லா இவன் வேதம், தேடி வந்தால் கை நீளும். ரவுடியை எட்டி பிடிப்பான் இவரே, துரத்தி அடிப்பான் இவரே, பட்டி கேட்பான் இவரே. நட்புக்காக உயிரை கொடுப்பான். 6 அடி ஹைட்டு வந்தா போயிட்டு, அடிச்சு தூள் கலப்பு இவன் தான் ரைட்டு. சும்மா நீ வந்து எதுக்கு நீ காட்ட தலை எகிரிட்டு உனக்கு எவன் வந்தாண்டு மூஞ்சி முகர பேஞ்சிட்டு நாங்க கிருங்க. எந்த ஏரியால கேட்டு பாரு என் பேரை சொன்னா பயம். ஓவரா பேசுற காட்டுவா உனக்கு மாச்சா சோறுதுன்னா. சுரவணி கட்ட போல வருவா புயலா நீ தெரிச்சு ஓட. எதுக்கும் நிக்காத மவனே நீ அடிச்சு துவச்சு கிழிச்சு காய போடு. உடையும் மண்டை பத்திரம் ஜாலியா போவான் ஜெயிலே. உதரும் பதரும் பாவம் பார்க்க மாட்டான் ஃபைலே. கண்ணுல தெரியும் கோபத்தனம், எதிரியை விரட்டும் உந்தன் குணம். நேர்மை மாறா சாசனமே, சரித்திரம் என்றும் பேசிடுவே. ஒளிரும் பல சூரிய நீயே, இரவின் பல சந்திர நீயே. சாகச அதீரரும் நீயே, சாம்ராஜ்யம் ஆள்பவன் நீயே. 6 அடி ஹைட்டு வந்தா ஃபைட்டு, அடிச்சு தூள் கலப்பு இவன் தான் ரைட்டு. ஆயிரத்தில் ஒருவன் தானா, யாருக்கும் இவ அடங்க மாட்டானா. தீயாய் பற்றி எறிந்திடுவானா, அவனை நீ தொடாதடா. கிளாஸ் மாசான பக்கா ஹீரோ, இவ முன்னாடி எல்லாம் ஜீரோ. மாஸ்டர் ஸ்கெட்ச் போட்டு தருவான், மான்ஸ்டர் இவனா. இவ வந்தா ஏரிய அலரும், காலி பசங்க கூட்டமும் செதரும். 6 அடி ஹைட்டு வந்தா ஃபைட்டு, அடிச்சு தூள் கலப்பு இவன் தான் ரைட்டு.
டே பொறுக்கி, உனக்கு வெக்கமாவே இல்லையா? உனக்கு இஷ்டம் இருந்தா வருவ, இஷ்டம் இல்லைன்னா வெளியே போயிடுவ. இது வீடுன்னு நினைச்சியா இல்ல சத்ருன்னு நினைச்சியா? எப்பவும் அந்த குட்டி கூட சேர்ந்தே சுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே. நீங்க சும்மா டென்ஷன் ஆகாதீங்க. சாப்பிட்டு முடிச்சு மாத்திரை போட்டு படுத்துங்க. அமர், உனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒன் லைன்ல ஸ்டோரி சொல்லு. ஸ்கிரீன் பிளே மாதிரி இழுக்காத. அது ஒண்ணும் இல்லப்பா. உன் மனசுல ஏதாவது பிசினஸ் பண்ற ஐடியா இருந்தா சொல்லு. கஷ்டமோ நஷ்டமோ நான் பணம் கொடுக்குறேன். அப்புறம் பிசினஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணனா நீயும் 4 காசு சம்பாதிக்கலாம். சேர்ந்து சம்பாரிச்சோன்னா சீக்கிரமா சொந்த வீடு கட்டிடலாம்ப்பா. எவ்வளவு நாளைக்கு தான் வாடகை வீட்லயே இருக்கிறது? அம்மாவையும் நல்லா பாத்துக்கலாம், நாமளும் நிம்மதியா இருக்கலாம். அப்படியா? நிம்மதியா இருக்கிறதுக்கு இவ்வளோலாம் கஷ்டப்படணுமா என்ன? ஆமா. இப்பவே சந்தோஷமா தான் இருக்கேன். பணத்தை தேடி போனா சந்தோஷம் கிடைக்காது, சந்தோஷத்தை தேடி போனா பணம் கிடைக்காது. எனக்கு பணத்தை விட நிம்மதி முக்கியம். ஐம் ஹாப்பி. பாரு பாரு எப்படி பேசிட்டு இருக்கான் பாரு. அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இருங்க. சரி சொல்லு அமர், இப்ப நீ என்னதான் பண்ணலான் இருக்க? உங்களை மாதிரி கையில சாப்பாடை கட்டிக்கிட்டு டெய்லியும் வேலைக்கு போய்கிட்டு ஏஜ் வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. நம்ம எப்பவுமே செப்பரேட் ரூட்டு தான். இங்க பாரு அமர், நீ இப்படி குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றது இது எதுவுமே எனக்கு பிடிக்கலப்பா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம கிட்ட சொந்த வீடோ நிலபலமோ எதுவுமே இல்ல. என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லைனாலும், சங்கர் கிட்ட பணம் இல்லைனாலும் மானம் மரியாதையோட வாழ்றாங்கிற பேர் வாங்கியிருக்கேன்பா. அந்த பேருக்கு களங்கம் ஏற்படுற மாதிரி எதுவும் பண்ணிடாத. பார்த்துட்டே இருங்கண்ணா. நான் பண்ற வேலை எல்லாத்தையும் பார்த்து எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாரும் பாராட்டி கை தட்ட போறாங்க. யோ, கை தட்டுறதெல்லாம் இருக்கட்டும். சாரு உன்னை தட்டுறதுக்கு கூப்பிடுறாரு, வாயா யோ. லொகேஷன் ஷிஃப்ட். பாத்தியாடா இவன் தெனா வெட்ட சாரோட டேபிள் மேலேயே கால் மேல காலை போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறான். டேய் கோவிந்தசாமி சார், இவன் கேஸ் என்னையா? வழக்கம் போலதான் சார். போன வாரம் பார்ல பிரச்சனை, இந்த வாரம் கிளப்ல. நான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன், இந்த டேபிளும் சேஞ்ச் ஆயிருச்சு, இந்த சேரும் சேஞ்ச் ஆயிருச்சு, இந்த ஃபேனும் சேஞ்ச் ஆயிருச்சு. அட இவ்வளவு ஏன், நான் கட்டிக்கிட்ட பொண்டாட்டி கூட சேஞ்ச் ஆயிருவா போல. ஆனா இவன் மட்டும் சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கான். யோ, இவன் முகத்துல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி எழுப்பி விடுங்கயா. குட் மார்னிங். அப்புறம் வேற ஒரு காஃபி. ஓ, சாருக்கு காஃபி மட்டும் போதுமா இல்ல பன்னு, பிரெட், பிஸ்கட், அப்புறம் நீ குளிக்கிறதுக்கு சோப்பு? இது என்ன ஸ்டேஷன் நினைச்சுக்கிட்டியா இல்ல லாட்ஜ் நினைச்சுக்கிட்டியாடா? எந்தரா பொறுக்கி பயல, என்ன உன் மனசுல பெரிய ரவுடின்னு நினைப்பா? லாடம் கட்டிடுவோம் பாத்துக்க. ஐயோ, நம்புங்க, சத்தியமா சொல்றேன், இதை நான் ஸ்டேஷன் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, அப்புறம் நீ என்னத்துக்குடா காலை தூக்கி டேபிள் மேல போட்டு தூக்கிக்கிட்டு இருந்த? அட, கண்ணுல விளக்கெண்ண ஊத்திக்கிட்டு பாக்குறீங்களே சார். யாராவது விஐபியா தான் இருப்பாங்க. எறா எடுத்து பேசு. குட்டி சார். ஓ, அந்த துண்டு பீடி பொறுக்கியா? எங்கேயாவது பார்ல குடிச்சிட்டு பில்லு கொடுக்க முடியாம திண்டாடிக்கிட்டு இருப்பான். ஸ்பீக்கர்ல போடு, அவன் என்ன பேசுறான்னு கேப்போம். சொல்றா குட்டி. எங்க இருக்க மச்சான்? அதான் நம்ம கிருஷ்ணன் பிறந்த இடம். ஓ, டீ காப்பி ஏதாவது குடுக்குறாங்களா? ஆமா, இந்த கஞ்ச பையன் எஸ்ஐ அங்கதான் இருக்கானா? தலையில முடிய வளர்க்கவே துப்பு இல்ல, வீட்டுல பொண்டாட்டிய மெயின்டைன் பண்ண முடியல. இவன்லாம் என்னத்த ஸ்டேஷனை மெயின்டைன் பண்ணிட போறான்? மச்சான், வரும்போது அவன் தலையில 4 நெல்லை விதைச்சிட்டு வா, அடுத்த தடவை போயிட்டு அறுவடை பண்ணிக்கலாம். அவன் எங்க இருக்கான்னு கேள்றா. எங்கடா செல்லம் இருக்க? சிங்கப்பூர்ல போயிட்டு சாண்ட்விச் மசாஜ் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா பாஸ்போர்ட் ப்ராப்ளம். அதுக்கு தான் நம்ம ஏரியாவிலேயே ஷக்கீலா சலூன்ல ஷேவிங் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, எதுக்கு மச்சான் கேக்குற? நம்பிக்கை துரோகி. எதுக்கு சார் அப்படி பாக்குறீங்க? காலையில இருந்து மோஷன் போலியா? உன்னை எந்தெந்த ஆங்கிள் லத்தியால அடிச்சா உனக்கு மோசம் நிக்குங்கிறத யோசிச்சுட்டு இருக்கண்டா பொறுக்கி ராஸ்கல். லட்டிய அதிகமா கையில எடுக்காதீங்க சார். லட்டிக்கும் நல்லது இல்ல, உங்க கைக்கும் நல்லது இல்ல. நான் உனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை மட்டும் கொடுத்தேன்னா அப்புறம் உனக்கு கிளவி கூட கிடைக்க மாட்டா. ஏண்டா டேய், என்ன பேச்சு பேசணும் நீ? ஆமா, உனக்கு என்ன ராசிடா? துலா.
துலாமுக்கு இன்னைக்கு ராசி பலன் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? சனி லியோன் கூட ஜாலியா ஜல்சா பண்றது. ஓஹோ, ஜல்சா கில்சா எல்லாம் ஒண்ணு இல்லடா. நான் உனக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல நீ கதகளி ஆட்டம் ஆடுவல்ல, அது. யோ பிசி சார், விட்டுருங்கய்யா, விட்டுருங்க. என் பேக்கு என்னையா சத்தத்தையே காணோமே, செத்துக்கிட்டு போயிட்டானா? என்ஜாய் பண்றதுக்கு இது என்ன மசாஜ் சென்டரா? இவன் 2 காலையும் நல்லா விரிச்சு கொட்டுக்கடா மிளகா தூள். குட் மார்னிங் சார். ஏ யுகேந்திரா, இங்க வா. யார் இவங்கெல்லாம்? சார், இவனுங்க 3 பேரு செயின் திருடனுங்க சார். வந்ததுல இருந்து வாயவே திறக்க மாட்டேங்கிறானுங்க. நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா உண்மையை சொல்லி டேபிள்ல கொண்டு வந்து செயினை போட்டுருவானுங்க சார். அவன் யாரு? சார், அவன் பேரு ஒண்டி சார். நம்ம டிபார்ட்மெண்ட் வண்டி எல்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுப்பார்ல சார், சங்கர்னு, அவரோட தம்பி சார். பாக்குறதுக்கு அமிதாப் பச்சன் மாதிரி ஹைட்டா இருக்க, ஆனா செய்யறதெல்லாம் நம்பியார் வேலையா? ஒன்டி பேர் நல்லா இருக்கு, வச்சதா நீயே வச்சுக்கிட்டியா? வச்சது உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தான். பேர்ல சவுண்ட் இருக்குன்னு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். பேரை மெயின்டைன் பண்ணு. அதை விட்டுட்டு எல்லாரும் கூட பிரச்சனை பண்ணிட்டு ஏரியால உதார் விட்டுக்கிட்டு இருந்தேன்னா ஒரே அடியா பரலோகத்துக்கு அனுப்பிச்சிருவேன். ஐயோ, இந்த மாதிரி வார்னிங் கொடுக்கிற எத்தனை ஆபீசர்ஸ் நான் பார்த்திருப்பேன் இன்ஸ்பெக்டர் பிரதாப் சங்கர். அவன் என்னோட. எனக்கு தெரியும் உனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கான்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அண்ணனை பார்த்தா ராமன், தம்பி என்னடானா ராவணன். உடம்புல ரத்தம் சூடா இருக்குதுன்னு அந்த திமிர்ல நீ என்கிட்ட ஆடினேன்னா பேர் இருக்கும், உன் உடம்புல உயிர் இருக்காது, புடுங்கி எடுத்துருவேன். உன் தம்பிங்கிறதுக்காக நான் இந்த ஒரு தடவை விட்டுறேன். மறுபடியும் இதே மாதிரி ரிப்பீட் ஆச்சுன்னு வச்சுக்க, என் ஸ்டேஷன்ல இருந்து உன் கேரேஜுக்கு ஜீப்பு வராது. என் ஸ்டேஷனை விட்டு உன் தம்பியும் உயிரோட வர மாட்டான். அவனை அனுப்பிவிடியா? சுதாகரா, உன் நிலைமை என்னடா இப்படி ஆயிடுச்சு? அந்த லத்திய வச்சு பியூட்டிஃபுல்லா இருந்த உன்னோட பிக்சரை இப்படி டேட்டி பிக்சரா மாத்திட்டாங்கடா சாமி. மை மதர், மை சிஸ்டர். புலம்புறது நிறுத்து, முதல்ல சரக்க ஊத்து. ஐயோ, வலி தாங்க முடியல மச்சான். மச்சான், இந்த சரக்கடிக்கிறத விட பொண்ணுங்க சாவகாசம் ரொம்ப டேஞ்சர் மச்சான். ஏன் சரோஜா இருக்கால, அவ திடீர்னு அப்படியே டென்ஷன் ஆயிடுவா. ஆனா ஆளு அழகா இருப்பா. ஒரு முத்தம் கொடுத்துட்டா நாய் மாதிரி வாலாட்டிட்டு கூடவே இருப்பா. இருந்தாலும் என்ன பண்றது, அவ்வளவு மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில சமயம் பேட் டைம் ஸ்டார்ட் ஆகிறது நமக்கு முன்னாடியே தெரியுமாமே, அது உண்மையா? ஆமா மச்சான், அது எதுக்காக இப்ப கேக்குற? உனக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பின்னாடி பாரு. நான் என்ன வாலாட்டுற நாயா? உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கேன்னு என்ன பண்ற? உனக்கு கோவம் என் மேல, அவ மேல ஏன் காட்டிட்டு இருக்க? கரெக்ட். என்னன்னா பின்ன, உனக்கு காலையில இருந்து போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். இன்னைக்கு ரக்ஷா பந்தன், உனக்கு ராக்கி கட்டணும்னு எவ்வளவு ஆசையா வந்த. நீ என்னடானா என் போனே எடுக்க மாட்டேங்கிற. எத்தனை தடவை நான் உனக்கு ட்ரை பண்ண தெரியுமா? அதுக்கே நீ கவலைப்படுற, ராக்கி தானே, வா வந்து கட்டு. எங்க அண்ணன் அன்ப கொடுக்கறதுல மண்ண. என் தங்கச்சியை நல்லா பாத்துக்கணும். ஏதாவது குறை வச்சேன்னு வை. அப்படி நான் ஏதாவது குறை வச்சனா அப்ப என் நண்பன் ஒண்டி கிட்ட போவேன். அவ மட்டும் வந்தானா உன் தங்கச்சிக்கும் ஆப்பு, அவ அண்ணனுக்கும் ஆப்பு. பொண்ணு வீட்டுக்காரருங்கிறதுக்காக என் அண்ணன் கிட்ட டவுரி கிவ்ரி கேட்ட கதவை மூடி உன்னை கொன்றுவேன். ஏய், கதவை மூடுற கஷ்டம் உனக்கு வேண்டாமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நானே அதை மூடுவேன். பேச்சு பேச்சா வரணும்.
மச்சான், ம், நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். வானத்தையே பாத்துட்டு இருக்கேன். வானத்திலே ஏணி போட்டு மேலே ஏறி போற அளவுக்கு சிக்கிற. என்னாச்சு மச்சான்? குட்டி, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பேரை சந்திச்சிருப்போம். சில பேரை மறந்துடுவோம், ஆனா சில பேரை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உருகுவோம். சில விஷயங்களை யாருக்கிட்டையும் சொல்லாம இந்த உலகத்தை விட்டே போயிடுவோம். அப்படித்தானே? ஐயோ, நீ இப்ப சரியா சொல்லணும்னு வச்சுக்க. நாங்க 2 பேரும் உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம். யார பார்த்த? என்ன யோசிச்சுட்டு இருக்க? தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுப்பா. புரிஞ்சிருச்சு. யாருன்னா அவ? ஐயோ, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. சீக்கிரம் யாருன்னு சொல்லு. என்ன டென்ஷன் தாமா. டேய் டேய் டேய், யாரா அவ? சொல்லு. அட்லீஸ்ட் அவளை எங்க மீட் பண்ணனாச்சு சொல்லுப்பா. யாரோ 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 இவள் யாரோ மின்னிடும் மின்னலாய் மின்னலாரகை ஓவியம் ஓவியம் வானவில் வண்ணமாய் வண்ணமாய் கென வந்தாலே யாரோ 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 இடியட். சூப்பர்ரா வண்டி. நிறைய பேருக்கு லவ் கண்ணுல ஸ்டார்ட் ஆகி கன்னத்துல முடியும். ஆனா உன் லவ் கன்னத்துல ஸ்டார்ட் ஆகி கன்னத்திலே வந்து முடிஞ்சிருக்குடா. உன் தங்கச்சியா ஒரு விஷயம் சொல்றேனா, இந்த காலத்து பசங்க அட்ராக்ஷனுக்கும் லவ்வுக்கும் கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் தெரியாம பாக்குற பொண்ணுங்களெல்லாம் லவ் பண்ணிட்டு தெரியறாங்க. அந்த மாதிரி பார்த்தவள நினைச்சலாம் நீ ஃபீல் பண்ணிட்டு தெரியாத? சரோ, ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்த்தப்ப என் மனசுக்குள்ள ரஹ்மானோட காதல் பாட்டு என் காதல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ ஒரு ஃபீலிங். என் கண்ணு அவ கண்ணை பார்க்கும்போது 2 கண்ணும் ஏதோ ஒன்று பேசிக்கிச்சு. அது எப்படி சொல்றதுன்னா குட்டி, தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ்னு எல்லா பண்டிகையும் மொத்தமா கொண்டாடின மாதிரி. இத நீ அட்ராக்ஷன்ங்கிறியா இல்ல? இதாண்டா லவ். ஒடி 3 அடி இருக்கிற எனக்கு இவ கிடைச்சிருக்கான்னா 6 அடி இருக்கிற உனக்கு அந்த பொண்ணு கிடைக்காதா? கண்டிப்பா கிடைப்பா. இல்லனா சூறாவளியா மாறி அவளை சுத்தி சுத்தி அடிப்படா. ப்ளீஸ் பாரு, உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது பாரு. என்ன புரிஞ்சுக்க பாரு. பாரு பா. ஏய் லூசு, மூளை ஏதோ குழம்பிருச்சு உனக்கு. பாரு என் முகத்தை பாரு. பாரு பாக்குறதுக்கு நான் நல்லா இல்லையா? நெல்றி என்னடி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். லவ் பண்ண சொன்னா ஏதோ பெரிய ஐஸ்வர்யா ராய் மாதிரி பிகு பண்ணிட்டு இருக்க. நானும் ஒரே காலேஜ் ஒரே கிளாஸ் தான் சும்மா விட்டுட்டு இருக்கேன். என்கிட்டே வேலையை காட்டுறியா? இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு தானே என்கிட்ட சீனை போட்டுட்டு இருக்க. அதை செதைச்சிட்டா நீ என்னடி பண்ணுவ? உனக்கு இன்னும் என்னை பத்தி முழுசா தெரியாது. காதல் விஷயத்துல குழல் ஊதும் கண்ணனாவும் இருக்க தெரியும். அவசியம் ஏற்பட்டா ராவணனாவும் மாறிடுவேன். ராகிகா பண்றா பண்றா. டேய் கிருஷ்ணரு குழலுன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கா. ஏய் என் ஆளையே ரேக் பண்றியா? பண்றா முடிஞ்சா பண்றா. என் ஆள்கிட்டயே. ஏய் இன்னில இருந்து நீ இல்ல, காலேஜ்ல யாராவது அவளை திரும்பி பார்த்து காதலிக்கிறேன்னு சொன்னீங்க, அப்புறம் ப்ரப்போஸ் பண்ண வாய் இருக்காது. ஓடுறா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏன் ஆளு சொல்லிட்டே இருக்கா? ஏன் ஆளுன்னு சொல்லாம
வேற யார போய் நான் சொல்றது? ச்சே, இவனும் அவன மாதிரி பொறுக்கியா இருப்பான் போல. என்ன மச்சான், ஆடுற வேகத்தை பார்த்தா காலையில போன எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்ட போல இருக்கு. எக்ஸாமே இதுக்கப்புறம் தான்டா. இந்த ஒன்டி சொன்னது நடக்கலன்னா, தப்பி தவறி ஃபெயில் ஆயிட்டன்னா இருக்கவே இருக்கு கையில 90, வாயில கைமா போட்டி. மச்சான் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன்டா. நீ என்ன பிலாசபரா இல்லனா சரியான லோஃபர் அவன்? இல்ல ஏதோ கரெக்டா டைமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணானேன்னு தேங்க்ஸ் சொல்லலாமேன்னு போனா நல்லா சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி எனக்கே ப்ரப்போஸ் பண்ண வரான். இருக்கட்டும், இன்னொரு தடவை அவன் கையில மாட்டட்டும், அப்ப இருக்கடி அவனுக்கு. ஐயோ போட்டோம் விட, சும்மா அதே சொல்லிட்டு இருக்காத. ரோட்ல போகும்போது தெருநாய்கள்லாம் கத்துறது சகஜம்தான். அத கல்ல எடுத்து அடிச்சோன்னா அது நம்ம காலை கடிக்கும். ஃப்ரீயா விட. இவன் ஏன் இன்னைக்கு இப்படியா இருக்கிறான்? குட்டி, வாழ்க்கையில சர்ப்ரைஸான விஷயங்களை மறக்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் மறக்கவே முடியாது. சிகரெட் பாக்கெட்ல ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு அழகா வார்ன் பண்ணியிருந்தாலும் தம் அடிப்போம். சரக்கு பாட்டில் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ்னு டேக் பண்ணியிருந்தாலும் குடிப்போம். அதே மாதிரி இந்த லவ்வும் அப்படிதான். உனக்கு புரியுதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. கிளாஸ்ல அப்படி என்ன நடத்துறாங்களோ மண்டையில சுத்தமா ஏற மாட்டேங்குது. நீ ஒருத்தி மட்டும்தான் அவங்க நடத்துறதெல்லாம் புரிஞ்சுக்கிறது. எஸ். ஓ, இவங்க 2 பேரும் இங்கதான் இருக்காங்களா? ஏய் பாரு, வா இன்ட்ரோ கொடுக்கறேன். ரெட்டா போடணும், ஆனா ரெட் நமக்கு செட் ஆகாது. சரி ஒயிட்டா போடுவோம். ஓஹோ, என்ன அதிசயம், இங்க 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கீங்க. எங்கேயும் சுத்தறதுக்கு போலையா? ஏய் பாரு, நான் சொன்னேன்ல என்னோட பாய் ஃப்ரெண்ட் 3 அடி குட்டியா இருப்பானே, அது இவன் தான். நைஸ் இன்ட்ரோடக்ஷன். ஹாய். ஹலோ. இவர் என்னோட அண்ணா, பேரு ஒன்டி. ஹாய். சரு, கிளம்பி போலாம். சரோ, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. டீ குடிக்கிறாங்களான்னு கேளு. 2x4 டீ போடுறா சோட்டு. சரினா, என்னாச்சு உன் லவ் மேட்டர்? அவளை பாத்தியா? பேசுனியா? ஓ, பார்த்தாச்சு. கண்ணோட கண்ணு பார்த்து ப்ரப்போஸும் பண்ணியாச்சு. என்ன வேணாலும் சொல்லு சரோ, அவளுக்கு திமிரு கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஹலோ ரோட் கிங், பொண்ணுங்களை பத்தி அவளுக்கு ஈஸியா சீப்பா பேசிடாதீங்க. முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்த வந்து ப்ரப்போஸ் பண்ணா நாங்க ஒத்துக்கணுமா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, உங்க நல்ல நேரம், சந்தோஷப்படுங்க. அதுதான் எங்க பொண்ணுங்களோட குணம். உங்க பெருந்தன்மையை பத்தி எனக்கு தெரியாதா? 4 பொண்ணுங்க ஒன்னா இருந்தீங்கன்னா ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை பார்த்து, அது பாரு உங்க அண்ணன் போறான், அவன் பார்க்க சூப்பரா இருக்கான், ஹீஸ் லுக்கிங் வெரி ஹாட்னு சொல்லுவா. அதானே உங்க பெருந்தன்மை. அதே 4 பசங்க ஒன்னா இருந்தாங்கன்னா, அதை பாரு அவன் தங்கச்சி போறா, பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது எங்க பசங்க பெருந்தன்மை. வா, சூப்பரா மச்சான். ஏய் சரு, பாடி போலாம். ஏய் பாரு, இவ ஒருத்தி. சரினா, நான் அப்புறம் வந்து பார்க்கறேன். பை. சரோ, கிளாஸ கட் அடிச்சிட்டு வந்துரு. ஏய் என்னாச்சு? எங்க அண்ணன் யார பத்தியே பேசினா நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற? இவ்ளோ மூடியா இருந்தா ரொம்ப கஷ்டம்பா. ஏய், இவ்ளோ நேரம் உங்க அண்ணன் பஸ் ஸ்டாப் பொண்ணு லவ் ப்ரப்போஸ்னு சொன்னானே, அது வேற யாரையும் சொல்லலமா? என்னதான்? என்ன? உன்னை விரும்புறது என்னோட அண்ணனா? அவன் வந்து உன்னை ப்ரப்போஸ் பண்ணானா? இரு, அவனை நான் என்ன பண்றேன்? ஏய் போட்டோ நீ விடு. சும்மா என்ன போட்டோம்? நீ வேணா சும்மா விடுவ, ஆனா என்னால விட முடியாது. என் ஃப்ரெண்ட பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இரு வரேன். ஏய் டேய், எழுந்தறா. போன வேகத்துல வந்துட்ட. பண்ணு வேணுமா? அட ஏமா? ஏய், என்னாச்சு உனக்கு? நில்லுனா என் மரியாதையை காப்பாத்திரு. எப்ப பார்த்தாலும் இது ஒரு தொல்லை. அண்ணா, உன்னோடது சூப்பர் சாய்ஸ். அங்க இருக்காளே, அவ எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? உன் வேலையெல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ. நீங்க மேட் ஃபார் ஈச் அதர். அப்ப இதான் அவதான் உன்னோட ஃபியூச்சர் பார்ட்னர். ஃபிக்ஸ் ஆயிக்கோ. உன் கால்ல விழுற என் ஃப்ரெண்ட எந்த காரணத்துக்கு கொண்டு நீ விடக்கூடாது. மச்சான், ஐயோ ஒட்டி சூப்பர் செலக்ஷன்டா மச்சான். ஏய், போயும் எனக்காக அவன் கால ஏண்டி விழற? எனக்கு என் அண்ணனை விட உன் ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி முக்கியம். அவனை செம்மையா மிரட்டிட்டு வந்துட்டேன். இனிமே உன்னை பார்க்க கூட மாட்டான். வா நம்ம போலாம். செல்ஃபி ப்ளீஸ்.
வணக்கம் சார். கியர் ஏதோ சரியா விழ மாட்டேங்குதாமா, அது என்னன்னு பாருங்க. ஏய் கிருஷ்ணா, சாரோட வண்டியை செக் பண்ணு. என்ன சங்கர், எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்க ஆசீர்வாதத்தால எந்த குறையும் இல்லை சார். தொழில் நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். நான் கேட்டது உங்க கேரேஜ் வியாபாரத்தை பத்தி இல்ல, உங்க தம்பி ஒண்டி தர்பார பத்தி. அவனுக்கு என்ன சார், அப்பத்துல இருந்து அவன் எந்த பிரச்சனைக்கும் போறதில்ல சார். குட். சங்கர், இங்க இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல ஒற்றப்பாளையம்னு ஒரு ஏரியா இருக்கு, உனக்கு தெரியுமா? தெரியும் சார். அங்க இருந்தும் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேரேஜுக்கு வருவாங்க சார். என்னாச்சு சார்? நேத்து ஒரே நாள்ல அங்க ரேப் அண்ட் மர்டர் நடந்திருக்கு. 2 மணி நேரத்துல அட்டெம்ப்ட் மர்டர் ஆயிருக்கு. ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல அவ உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. அண்ணா ஜீப் ரெடினா? அந்த ஏரியாவுல இருந்து ஏதாவது தகவல் வந்ததுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. கண்டிப்பா சார். சங்கர் சார், உங்ககிட்ட இருக்கிற பசங்கள்லாம் எத்தனை வருஷமா உங்ககிட்ட வேலை பார்க்கறாங்க? சுமார் ஒரு 10 வருஷமா வேலை பார்க்கறாங்க சார். எது கேக்குறீங்க சார்? சும்மா தான் கேட்டேன். வரேன். வாங்க சார். சாரு வந்து அந்த கொலைகேஸை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்க 4 பேரையும் நான் கவனிச்சேன். உங்க முகத்துல ஏதோ ஒரு பயம், கவலை தெரிஞ்சது. அந்த கேஸுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சொல்லுங்கடா. ரேப் பண்ணி கொல்ற அளவுக்கு நாங்க எல்லாம் கெட்டவங்க இல்லைண்ணா. அப்ப செகண்ட் கேஸுக்கு யாரடா காரணம்? சத்தியமா அதை பத்தி எங்களுக்கு தெரியாதுண்ணா. சரி விடுங்க, சாருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். அவர் வந்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அண்ணா அண்ணா, நாங்க தானே அதை பண்ணோம். என்னடா சொல்ற? நாங்க வாடகைக்கு இருக்க அந்த வீட்டோட ஓனர் ரொம்ப நல்லவர்ண்ணா. பொண்ணோட கல்யாணத்துக்காக யாருக்கிட்டே ஒரு 10% வட்டிக்கு வாங்கியிருக்காரு. அந்த காசை டைமுக்கு கட்டாததுனால வட்டிக்கு பணம் கொடுத்தவே எங்க ஓனரோட வீட்டுக்கு வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டானா. ஒண்ணு வட்டியை கட்டு, இல்லைன்னா உங்க பொண்டாட்டியும் பொண்ணையும் கூட வந்து படுக்க சொல்றா அப்படின்னு சொல்லிட்டானா. இப்படி சொல்லதை கேட்டதும் எங்க வீட்டு ஓனரு சாகர் நிலைமைக்கு போயிட்டாருண்ணா. மாடிக்கு என்ன கூட்டிட்டு போய் நேத்து தானே எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. அதனால நேத்து ராத்திரி இந்தாங்கடா உங்க சம்பளம். நீங்க யாரும் அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க வேண்டாம். நாளையில இருந்து வேலைக்கு வராதீங்க. அண்ணா ஏய், இனிமே யாரும் என்ன அண்ணான்னு கூப்பிடாதீங்க. இவ்வளவு நாள் உங்களை வேலைக்கு வச்சிருந்தேனே, என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும்டா. தயவு செஞ்சு ஆளை விடுங்கடா. ஏய் அண்ணா, தப்பாட்டோண்ணா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருண்ணா. வேணும்னா 2 அடி கூட அடிச்சிருண்ணா. ஆனா உங்க வாயால வேலையை விட்டு போடு மட்டும் சொல்லாதண்ணா. இன்னொரு தடவை இதே மாதிரி தப்பு பண்ணீங்கன்னா அப்புறம் நானே போய் ஸ்டேஷன்ல சொல்ல வேண்டியதாயிடும். போய் ஒழுங்கா வேலையை பாருங்க. மன்னிச்சிருண்ணா, இந்த ரொட்டி பண்ண மாட்டோம். நீ எலெக்ஷனுக்கு தேவையானதெல்லாம் தயார் பண்ணிக்க, மீதியை நான் பாத்துக்கிறேன். அப்ப நாங்க கிளம்புறோம் சார். எங்க டிபார்ட்மெண்ட்ல உன்னை பத்தி விசாரிச்சா ஹீரோ மாதிரி பில்டப் கொடுக்கறாங்க. யார் அந்த ஹீரோன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உன்னை பார்த்தா ஹீரோவுக்கு உண்டான எந்த கெத்தும் உங்ககிட்ட இல்லையப்பா. ஏய் காக்கி, நான் ஹீரோலாம் இல்லப்பா, வில்லன், பக்கா வில்லன். காக்கி போடுறதுக்கு முன்னாடியே நான் உன்னை விட பெரிய வில்லன். என்னோட சர்வீஸ்ல உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். காக்கி பவர் இருக்குன்னு ஓவரா ஆடாத. எதுக்காக இங்க வந்தன்னு சொல்லிட்டு கிளம்பு. உன் தம்பி சின்ன எங்கடா இருக்கான்? தெரியாது. உனக்கு தெரிஞ்சா, கூடவே தைரியமும் இருந்தா அவனை ஜெயில போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணு. அதுக்கப்புறமா அவனை எப்படி வெளியில கொண்டு வர்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் தம்பி இந்த பூமியில இருந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப ரொம்ப நேரம் ஆச்சுடா. இல்ல, என் தம்பிக்கு எதுவும் ஆகல.
என் தம்பிக்கு எதுவும் ஆயிருக்காது. என் தம்பிக்கு ஏதாவது ஆச்சு. ஹலோ. ஏய் சின்னா, எங்க இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன்னா ஒண்ணு இல்ல, நீ ரிலாக்ஸ் ஆயிரு. ஏய் காக்கே, தப்புடா, என்கிட்ட வச்சுக்காத. ஏய் நரசிம்மா, உன் தம்பி செத்துட்டான்னு சொன்னதும் நீ எப்படியெல்லாம் பதற? உன் தம்பி கையில சிக்கி சின்ன பின்னமான பொண்ணுகளோட அப்பா அம்மா எப்படி கதறி இருப்பாங்க? டே ஹீரோ, உனக்கும் உன் தம்பிக்கும் இன்னைக்கு தான் லாஸ்ட் ஹாப்பி டே. எல்லாம் இன்னைக்கே முடிச்சுக்கோ. நீ ஆசைப்பட்டவங்க கூட மீட்டிங், டேட்டிங், வெயிட்டிங் எல்லாம் இன்னைக்கே முடிச்சுக்கோ. நாளையில இருந்து கோர்ட்டு, லாக்அப், என்கொயரின்னு நான் கொடுக்கிற டார்ச்சர்ல இருந்து தப்பிக்க நைட்டோட நைட்டா ஊரை விட்டு ஓடி போயிரு. அவ்வளோ கான்பிடன்ஸா? கான்பிடன்ஸ் இல்ல, கன்ஃபார்ம். ஏய், நரசிம்மான்னு பேரு வச்சுட்டா சிங்கமாயிட முடியாது. அதுக்கு தைரியம் வேணும். அது உங்ககிட்ட இல்லன்னு இப்ப தாண்டா கன்ஃபார்ம் ஆச்சு. ஏய் காக்கே, நாங்க கௌரவர்கள் மாதிரி சிட்டி முழுக்க நாங்க தாண்டா. அதுல நீயும் உன் டிபார்ட்மெண்ட்டும் பாண்டவர்கள் மாதிரி மெஜாரிட்டி கம்மி. என்ன எதுவும் பண்ண முடியாது. கடைசியில ஜெயிக்க போறது நாங்க தான் தம்பி. அது துவாபர யுகத்துல, இது கலியுகம். எங்களை மாதிரி ஆளுங்க தான் இங்க இருப்பாங்க. உன்ன மாதிரி துவாபர யுக கிருஷ்ணன் இல்ல. கிருஷ்ணனுக்கு அப்புறம் கலியுகம் வரும், கலியுகத்துக்கு அப்புறம் கல்கி வருவான். வருவான்டா கண்ணா, உனக்கு ஒரு கல்கி வருவான். என்ன வண்டி புதுசா கேரேஜ் பக்கம்லாம் வந்திருக்க? என்னப்பா விஷயம்? நீங்க எல்லாரும் என் அண்ணன் கிட்ட எவ்வளவு உண்மையா வேலை பாக்குறீங்கன்னு பார்க்க வந்தேன். போய் வேலையை பாருங்க. சரியா போச்சு. ஒண்டி ஒண்டி, அது வந்து அண்ணா வந்தாருன்னா? அண்ணா வந்தா தம்பி எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லு. போய் உன் வேலையை பாடுறா. ஆமா சார், பிரேக் பெடல் புதுசா போட்டிருக்கேன். அப்புறம் ஆயில். ஒன்ட்டி வந்தான். வந்து ஒரு நிமிஷம் சார், நான் திரும்ப கூப்பிடுறேன். பணம் எடுத்துட்டு போனானா? ஆமாண்ணா. சரி பரவாயில்ல விடு. அவனுக்கும் ஏதாவது செலவு இருக்குல்ல, அதை எடுத்துருப்பான். மறுபடியும் வந்தானே எதுவும் கேட்க வேண்டாம். சரிங்கண்ணா. சரி, நீ போய் வேலையை பாரு. சரிண்ணா. ஏய், என்னன்னு கேள்றா. சரிண்ணா. ஏய், என்னடா என்னடா வேணும் உனக்கு? ராங்கா வண்டி ஓட்டிட்டு என்ன நான் கேக்குறேன்? ஏய், ஒண்ணு இத ஒட்டி கொடு, இல்ல நடக்கிறதே வேற. அண்ணா, உடஞ்சதை ஒட்டி கொடுக்க சொல்றானா, இல்லனா நடக்கிறதே வேறன்றான். ஒட்டியும் கொடுக்க முடியாது, வெட்டியும் கொடுக்க முடியாது. என்ன வேணா பண்ணிக்க சொல்லு. வாடா. அடங்கி போகலன்னா அடி விழும். பலத்தை காட்டின பஞ்சர் ஆயிடும். இந்த ஒண்டியத்தோட நினைச்ச ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவேன். பாண்டி, ஏ பாண்டியா, இங்க பாரு.
யார் அவன்? எங்களுக்கு தெரியலண்ணா. வந்தான், அடிச்சான். சாதாரண அடி இல்லனா, சாவடி அடிச்சுட்டு போயிட்டானா. பாக்குறதுக்கு எப்படி இருந்தா? பாக்குறதுக்கு எப்படி இருந்தா? அண்ணா, இதே கண்ணு தானே? ஆமாண்ணா, அதே கண்ணு தானா. இதே மூக்கு தானே? ஆமாண்ணா, அதே மூக்கு தானா. இதே ஹேர் ஸ்டைல், இதே ஸ்மைல் தானே? ஆமாண்ணா, சேம் டு சேம் அவனே தானா. சரியா பாரு, இது கிச்சா சுதீப்டா. அண்ணா, அவன் இவன மாதிரியே இருந்தானா. அட அறிவு கட்டவங்களா, நீங்க முன்ன பின்ன சினிமாவே பார்த்தது இல்லையாடா? அண்ணா, என் மேல சத்தியமா சொல்றேன், அந்த சினிமால வர ஹீரோ மாதிரியே இருக்கண்ணா. சிட்டி முழுக்க தேடுங்க, அவன் யாருன்னு கண்டுபிடிங்க. துரியோதனனுக்கு தொடையில வீக்னஸ் இருக்குமா, கிருஷ்ணனுக்கு பாதத்துல வீக்னஸ் இருக்குமா, இவனுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வீக்னஸ் இருந்தே ஆகணும். இன்னும் 24 மணி நேரத்துல அவனுக்கு என்ன வீக்னஸ் எனக்கு தெரியணும். என்ன அதிசயம், ஐயா என் காலேஜுக்கெல்லாம் வந்திருக்காரு. அதுவும் இல்லாம சார் யாரையோ தேடுற மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, நல்லா படிக்கிறியா? காலேஜ்ல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. நீ வந்தது பார்வை பார்க்கதான்னு எனக்கு நல்லா தெரியும். சரோ, அங்க என் ஆள்கிட்ட யாரோ பேசிட்டு இருக்கானே, யார் அவன்? அவனா எங்க கிளாஸ்மேட் சந்தோஷ் தான். ஹாய். சரி, இவன் யாரு? அவனும் எங்க கிளாஸ்மேட் தான், சுரேஷ். உன் கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பசங்க தான் இருக்காங்க? எல்லாரும் சேர்த்து ஒரு 20 பேர் இருப்பாங்க. ஏன்? சும்மா கேட்டேன். இந்த போட்டோல இருக்கவங்க இனிமே யாரா? தங்கச்சி. என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கவரு யாரு? அண்ணா. நீ எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க? சார், நான் ஏற்கனவே எங்க வீட்ல இருக்கிற தங்கச்சிங்களுக்கு வரதட்சணை கொடுக்க முடியாம கஷ்டப்படுறேன். இப்ப இன்னொரு தங்கச்சி கொடுத்தா எப்படி சார்? கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்க சொல்லுங்க சார். டிஸ்கவுண்டா? வாடா சொல்ல, இங்க கிட்ட வாடா. நல்லா வெள்ள பண்ணி மாதிரி இருந்துகிட்டே. தம்பிங்களா, நல்லா கேட்டுக்கங்க, இதான் உங்களுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல். பாரு காலேஜ்ல கால் எடுத்து வச்ச உடனே யாராச்சும் வந்து கை கொடுக்கறது, இந்த Facebookல லைக் போறது, கமெண்ட் போறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணீங்க, அப்புறம் நான் பேச மாட்டேன். என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற என் மச்சான் தான் பேசுவான். சாரி சாரி பாரு, லேட் ஆயிடுச்சு. நீ எதுக்காகடி இப்ப அப்செட்டா இருக்க? சரு, நம்ம கிளாஸ் பசங்க யாருமே என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க. எல்லாருமே நான் அவாய்ட் பண்றாங்க. சொல்லி வச்ச மாதிரி எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல சரு. ஹாய் பாரு. இவன் ஒருத்தன். எனக்கு தெரியும் பாரு, நீ என்ன மன்னிக்க மாட்டேன்னு. அன்னைக்கு நான் உன்னை பஸ் ஸ்டாப்ல அந்த மாதிரி எல்லாம் மிஸ்பிஹேவ் பண்ணிருக்க கூடாது. சாரி பாரு. சரி, அதெல்லாம் விட. பாரு கிட்ட நம்ம கிளாஸ் பசங்க யாரும் பேச மாட்டேங்கிறாங்களா? உனக்கு ஏதாவது தெரியுமா? இப்பதான் கேள்விப்பட்டேன். நேத்து உங்க அண்ணன் நம்ம காலேஜுக்குள்ள வந்து நம்ம கிளாஸ் பசங்களை கூப்பிட்டு பாரு கூட யாருமே பேசக்கூடாது, பழகவும் கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு போயிருக்காரு. எனிவே, பாய் பாரு. பாய் சரோ. பாரு, நேத்து என்ன ஆச்சுன்னா, பாரு பாரு நான் சொல்றது கேளு. ஒரு நிமிஷம் நில்லு. ஐயோ அண்ணா, உன்னோட 1 வே ட்ராக் 2 வே ஆறுது ரொம்ப கஷ்டம். ஹலோ அம்மா, நான் தான் பாரு. அம்மா, நீ எப்படிமா இருக்க? நீ நல்லா இருக்கல்ல? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கமா? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். பாரு, என்னம்மா சோகமாலாம் எதுவும் இல்லம்மா. என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உன் சாப்பாட்டை மிஸ் பண்றணும்னு எனக்கு தோணுதுமா. அவ்வளவுதானம்மா. எப்படி இருந்தாலும் இந்த வாரம் ஃபீஸ் கட்டுறதுக்கு காலேஜுக்கு வருவேன். வரும்போதே என் கையால உனக்கு சமைச்சு 2 நாள் உன் கூட இருந்துட்டே போறேம்மா. பாரு, இந்த நேரத்துல யார்கிட்ட பேசுற? ஒரு நிமிஷமா, அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். இதோ வந்துடுறேன். சீக்கிரமா வந்துரு. சரி. சரிம்மா, லேட் ஆயிடுச்சு. எனக்கும் தூக்கமா வருது. நான் நாளைக்கு ஃபோன் பண்றேன்.
என்னடா அது பார்வை பத்தி இப்படி எழுதி வச்சிருக்காங்க. தெரியல மச்சான், என்னன்னு தெரியல. திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சா? யார் அதை பண்ணிருப்பா? தெரியலடா. என்ன பண்ணிருப்பாங்க இது? மச்சான் உங்களுக்கு தெரியுமாடா? ஆனா நல்லா இருக்குல்ல. பார்வதி நில்லு. உன்னால நம்ம மொத்த காலேஜுக்கு அவமானம் ஆயிடுச்சு. நீ எல்லாம் காலேஜுக்கு எதுக்காக வர? அவனே ஒரு பொறுக்கி பையன். அவன் காலேஜுக்கு வந்து போகும்போதே உனக்கு வார்னிங் கொடுத்துருக்கேன். அவனெல்லாம் லாக்அப்ல தள்ளி அடிக்கணும். அவனுக்கு எவ்வளவு தைரியம் தான் நோட்டீஸ் போர்ட்ல இப்படி எழுதி இருப்பான். சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், என்னோட அம்மா வந்துட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணிடாதீங்க சார். நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல சார். உன்னெல்லாம் யார் இந்த அம்மா காலேஜ்ல வராங்க சார், அம்மா வராங்க. என்னம்மா, எதுக்காக அழுகுற? என்ன சார், என்ன ஆச்சு? உங்க பொண்ணு நல்ல ஸ்டூடெண்டா இந்த காலேஜுக்கு பேர் வாங்கி கொடுப்பான்னு பார்த்தா எவனோ ஒரு பொறிக்கு பையன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு எங்க காலேஜ் பேரையே கெடுத்துக்கிட்டு இருக்கா. பொண்ணை கஷ்டப்பட்டு படிக்க வச்சா மட்டும் பத்தாது, அவளை நல்லாவும் வளர்க்கணும். இன்னொரு தடவை இப்படி பண்ணா காலேஜ்ல இருந்தே சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். இதான் கடைசி வானே. இவங்கெல்லாம் எதுக்குதான் காலேஜுக்கு வராங்கன்னே தெரியல. அம்மா போதும்மா, போதும். நான் தினமும் கும்பிடுற அந்த கடவுளை விட உன்னதாமா நான் நம்பினேன். எதுக்காகமா இப்படி பண்ண? ஒவ்வொரு தடவையும் போன் பண்றப்போ எல்லா விஷயத்தையும் சொல்லுவியே, அப்புறம் எதுக்கு இந்த விஷயத்தை மட்டும் மறைச்ச? இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடுச்சு. அம்மா அம்மா நில்லுமா. ஏய் லோஃபர், கண்ணு தெரியலையாடா? காலு கிட்டு துப்புனதுக்கு கோவப்படுறியா? இப்போ மூஞ்சி மேலே நான் துப்புறேன். நோ சாரி. இவங்களுக்கெல்லாம் பயப்படாத. இனிமே உன்கிட்ட யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. எனக்கு ப்ராப்ளம் வந்திருக்கிறது அவனால இல்லடா, உன்னால. ஒரு பொண்ணு மனசு அடையறதுக்காக எந்த பையனாவது இந்த மாதிரி நடந்துப்பானா? பாரு, என்னைக்கா இருந்தாலும் காதல வற்புறுத்தி வர வைக்க முடியாது. ஒருவேளை கட்டாயப்படுத்தி நீ அதை அடைஞ்சாலும் அது யாரும் காதல்னு சொல்ல மாட்டாங்க. உன்னை லவ் பண்றதை விட்டுடு, ஹேட் பண்றது கூட தகுதியானவன் இல்ல. இதுக்கப்புறம் நீ என்னைக்காச்சும் என்ன பாக்குறதுக்காக காலேஜ் பக்கம் வந்தனா உனக்கு காதல் கிடைக்காது. செத்து போன என்னோட போனம் தான் இருக்கும். ஞாபகத்துல வச்சுக்கோ.
யாராங்க? இன்னொரு ஃபுல் பாட்டில் கொண்டு வா டேபிளுக்கு. ப்ரோ அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஃபுல் பாட்டில் அப்படியே காலி பண்ணிட்டியா ப்ரோ? உன் பிரச்சனை என்னதான் ப்ரோ? லவ். இந்த லவ்வும் வேண்டாம், அதோட வலியும் வேண்டாம். அவ சொன்ன மாதிரி சாகவே வேண்டாம். நீ என்னதான் சொல்றிய எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. கொஞ்சம் தெளிவாக தான் சொல்லலாம் ப்ரோ. ஃபுல் பாட்டில் அடிச்சாலே கிக்கு, மனசெல்லாம் லவ், நான் ஓவர் அங்க. ஃபுல் பாட்டில் அடிச்சாலே கிக்கு, மனசு லவ் ஃபீலிங்ஸ் நான் ஓவர் ஹேங்க. ஃபுல் பாட்டில் அடிச்சாலே கிக்கு, மனசு லவ் ஃபீலிங்ஸ் நான் ஓவர் ஹேங்க. லவ் ஆனா ரொமான்ஸ், மிஸ் ஆனா ஹார்ட் வெக்ஸ், ரிட்டர்னே வராது லைஃப். நீயும் வேணா உன் லவ் வேணா, உன் பின்ன வந்து நான் சாக வேணா. நீயும் வேணா உன் லவ் வேணா, உன் பின்னால வந்து நான் சாக வேணா. கூட இருந்த ஃபீலிங்கு உன்னால நானும் ஆன லவ் ஃபாலிங். சோலோவா இருந்த ஜாலியா உன்னை பார்த்த பின்ன லைஃப் போச்சு. போடி போ, உன்னை நினைச்சு நானும் சரக்கு ரொம்ப அடிக்கிறேன் அடி. போடி போ, உன்னை மறக்க நினைச்சு நானும் ரொம்ப ஃபுல்லா குடிக்கிறேன் அடி. நீயும் வேணா உன் லவ் வேணா, உன் பின்ன வந்து நான் சாக வேணா. நீயும் வேணா உன் லவ் வேணா, உன் பின்ன வந்து நான் சாக வேணா. மனசுந்தா கண் கலங்குதே, உன்னை நினைச்சு நினைச்சு உருகி உருகியே. என் காதல் கர்ச்சிப்ப போல அவ தூக்கி எறிஞ்சு போட்டுட்டாலே. எவனாச்சும் இந்த காதல் வலையில் சிக்கிடாத, பொழைச்சுக்கோ ஏண்டா பண்ணாத. அவ விட்டு போனா எப்போது உனக்கு ஃபுல்லா குடிக்க சரக்கு இருக்கு. ஃபுல் பாட்டில் அடிச்சாலே கிக்கு, மனசு லவ் ஃபீலிங்ஸ் நான் ஓவர் ஹேங்க. ஃபுல் பாட்டில் அடிச்சாலே கிக்கு, மனசு லவ் ஃபீலிங்ஸ் நான் ஓவர் ஹேங்க. நீயும் வேணா உன் லவ் வேணா, உன் பின்ன வந்து நான் சாக வேணா. நீயும் வேணா உன் லவ் வேணா, உன் பின்னால வந்து நான் சாக வேணா. சாகாதீங்கடா. ஏய் ஏய் சின்னா, என்னடாச்சு உனக்கு? என்ன ஆச்சு இவனுக்கு? என்னடா ஆச்சு? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அண்ணா, அன்னைக்கு பாண்டியனை அடிச்சதும் இன்னைக்கு நம்ம தம்பி சின்னாவை அடிச்சதும் ஒரே ஒரு ஆள் தானா. அவன் பேரு ஒண்டியாமா. ஏய் நில்லுப்பா, நில்லு நில்லு நில்லு. சாரு எங்க இருந்து வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? லவ்ல விழுந்து இப்போ நிதானம் இல்லாம போயிட்டு இருக்கேன் சார். ஓ, ஃபுல் ட்ரிங்கா? எடு, டிஎல் எடு. டிஎல்லா?
அவகிட்ட இருந்து இன்னும் எல்எல்ஆரே கிடைக்கல. என் டிஎல்ல எங்க இருந்து சார் எடுக்கிறது? ஓஹோ, இந்த டைம்ல ஃபோன் பண்றது யாரா இருக்கும்? ஹலோ, ஏய், இந்த நரசிம்மநாயக்கம் பேரை சொன்னா கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை கூட வாயை மூடிட்டு கம்மன் இருக்கும். நரசிம்மநாயக்கனுடைய தம்பியையே இந்த கதிக்கு ஆளாக்கிருக்கியா? உனக்கு என்ன தைரியம்டா? ஏய், நீ உண்மையிலேயே ஆம்பளையா இருந்தா இந்த நிமிஷம் இப்பவே இங்க வாட பார்க்கலாம். சுனாமியையும் பூகம்பத்தையும் யூடியூப்ல பார்க்கலாம். அதை விட்டுட்டு ரியலா பார்க்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, அழிஞ்சிடுவேன். என்ன செத்து போயிடுவேங்கிற பயமா? என்னடா தைரியம்? ஏய், உன்னை மீட் பண்றதுக்கெல்லாம் தைரியம் வேணாண்டா. வண்டியில 1 லிட்டர் பெட்ரோல் இருந்தா மட்டும் போதும். ஓ இடத்த சொல்றா. நான் கரெக்டா அண்ணா நகர் பிரிட்ஜு கிட்ட தான் இருக்கேன். இந்த ஏரியாவில் என்னை எங்க தேடினாலும் நான் இருப்பேன். நீ வரும்போது ஒரே ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு, நீ வாங்கிட்டு வரலன்னா இங்க இருந்து கிளம்பி போயிடுவான். அவ்வளவுதான். அங்கே நான் வாங்கிட்டு வரேன். சுமண்ணி வந்து எந்த நீ காட்ட தலை எகிரிட்டு உனக்கு எவன் வந்தாண்டு மூஞ்சி முகர பேசிட்டு நாங்க கிருங்க. எந்த ஏயரை கேட்டு பாரு என் பேரை சொன்னா பயம். ஓவரா பேசினா காட்டுவான் உனக்கு மாட்டா சோறு தான். ஆண்டிங்கிறது நீதானா? உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஒன்ன நினைச்சேன், பாட்டு படிச்சேன். தங்கமே ஞான தங்கமே. சேம் டு சேம். அந்த படத்துல வர குரங்கு மாதிரி இருக்க. நீ என் கூட போன்ல பேசுனதை வச்சு பார்த்தா எனக்கு ஈக்குவலா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ எவ்வளவு சின்ன பையனா இருக்கேப்பா. உன் கலரு, உயரம், தில்ல பார்த்தா வா, எல்லாம் ஹீரோ மெட்டீரியல் தான். லுக்கு பிடிச்சிருந்தா ஃபேஸ்புக்ல போய் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடு. எனக்கு பிடிச்சிருந்தா நான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன், இல்லைன்னா டெலீட் பண்ணிடுவேன். ஃபேஸ்புக்ல மட்டும் கிடையாது, உன்னையும் உன் தம்பியையும் இந்த உலகத்தை விட்டே டெலீட் பண்ணிடுவேன். கிக்கு ஏறணும்னா கோட்டர் வேணும். இந்த ஒண்டியை தொடணும்னா தில்லு வேணும். நீ தெரிஞ்சு ஓட எதுக்கும் நிக்காத மவனே. நீ அடிச்சு தவச்சு கிழிச்சு காய போட உனக்கு மண்ட பத்திரம். ஜாலியா பாவம் செய்து பதறும் பதறும் பாவம் பார்க்க மாட்டா ஃபைல். சிகரெட் எங்க? நெருப்ப உங்க அப்பா பத்த வைப்பானா? வைடா. சும்மா நீ வந்து எழுந்து நீ கண்ட தலை எகிரி உனக்கு. உன்னோட வாய்ஸ் பை பர்த், என்னோட தைரியம் காட் கிஃப்ட். அதை டச் பண்ண நினைச்ச ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும். எல்லாத்தையும் மறந்துடு, நானும் மறந்துடுறேன். தம்பிக்கிட்டையும் மறக்க சொல்லிடு. அப்படியெல்லாம் இல்லாம பழி வாங்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, உன் தம்பிய நீ மறந்துடணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, நானே ஒன்ன வருவா புயலா. நீ தெரிஞ்சு ஓட எதுக்கும் நிக்காத மவனே. நீ அடிச்சு தவச்சு கிழிச்சு காய போட உனக்கு மண்ட பத்திரம். ஜாலியா பாவான் ஜெயிலே. பாரு பாரு, ஒண்டி ஒண்டி. உண்மையை சொல்றா? காலேஜ் நோட்டீஸ் போர்ட்லயும் காலேஜ் சோத்துலயும் உங்களை பத்தி தப்பா எழுதுனது நான் தான். அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல என்ன அவமானப்படுத்துறத மனசுல வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் பாரு. என்ன மன்னிச்சிருப்பாரு. நீ மௌனம் பேசுகிறாய், என் இதயம் வலிக்கிறாய்.
இருப்ப வரேன். காலையில எழுந்ததுல இருந்து ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டேங்கிற நீ. ஏய், குட்டி என்னடா உன்னோட கோலம்? அம்மா இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதான் உங்க எல்லாருக்கும் சாக்லேட் கொண்டு வந்திருக்கேன். ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா, நல்லா இரு. அம்மா என்னம்மா இது கையில பழைய சோறை வச்சிருக்கீங்க? நான் அடுப்படியில இருந்தேன்ல, நீ அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்த. யாரோ ஒரு பிச்சைக்காரன் வந்திருக்கான்னு நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். நல்ல மரியாதை. உள்ளவாடா. சாக்லேட் கொடுத்ததுக்கு காசு கொடுத்தா நல்லா இருக்கும். ஏப்பா தண்டசோறு, பெரிய தண்டசோறு வந்திருக்கான், வந்து பாரு. வா. இது எனக்கு தேவைதான். ஐயோ மா, எனக்கு டிஃபன் வேணாமா, நான் வெளில போறேன், டைம் ஆயிடுச்சு. சங்கரனா, என்னடா? இந்தாங்க சாக்லேட். எதுக்கு? இன்னைக்கு என் பிறந்த நாளுங்கண்ணா. நல்லா இரு. தேங்க்ஸ்ண்ணா. அம்மா நான் கிளம்ப. சங்கரனா, இன்னைக்கு என் பிறந்த நாள், எதுவும் கிஃப்ட் இல்லையாண்ணா? 90 கோட்ரு ஆஃப் ஃபுல்லு சிப்ஸ் டிப்ஸ். ஐயோ இந்த குடி, இது எல்லாத்தையும் விட்டுட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்க பாரு. செலவு பண்ணணும்னா முதல்ல சம்பாதிக்கணும்டா. சொல்றது புரியுதா? தேங்க்ஸ்ண்ணா, நீங்க ரொம்பவே நல்லவர். நீ சொல்லிதான் தெரியணும். 10 ரூபா வச்சு என்ன பண்ண போறோம் தெரியலையே. 10 ரூபாய் இத வச்சு பார்ல ஒரு பட்டாணி கூட வாங்கி சாப்பிட முடியாது. குட்டி போலாண்டா. வந்துட்ட மச்சான், வா போலாம் வா. டேய் 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 நில்லுடா. சாப்பாடு ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு போ. அதெல்லாம் வேண்டாமா, நம்ம குட்டி இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கான். கிராண்டா செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? வாடா குட்டி. வரமா. சமைச்சதெல்லாம் என்னடா பண்றது? என் தலையில போட்டுக்கவா? பிச்சைக்காரனுக்கு போடுங்க. கையில காசு இல்லைனாலும் இந்த பந்தா குறைச்சல் இல்ல. ஹாப்பி பர்த்டே டு யூ குட்டி. இதுல கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு. ஹலோ. சரி இருந்தாலும் பரவாயில்ல. ஹலோ சொல்லுமா. டப்பால 1000 ரூபாய் வச்சிருந்தேன், நீ பாத்தியாடா? ஹலோ ஹலோ அம்மா, ஒண்ணும் கேட்கல. என்ன கேக்குது சொல்லுடா. கட் பண்றியா? நீ வீட்டுக்கு வா, பாத்துக்கிறேன். குட்டி சரோ, நீங்க 2 பேரும் எப்பவுமே இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அதான் என்னோட ஆசை. சரோ, குட்டி ஒன்னு அளவுக்கு அதிகமா நேசிக்கிறான். எந்த சூழ்நிலையிலயும் அவனை கைவிட்டுறாத. ஐயோ அண்ணா, நீ எங்க கூட இருக்கும்போது நாங்க எப்பவும் சந்தோஷமா இருப்போம். குட்டி என்ன என் கண்ணுல வச்சு பாத்துக்கிறேன். மச்சான் நானும் அப்படிதான். சேம் டு சேம் டைலாக். ஹாய் சரோ. ஹாய் குட்டி. ஹாப்பி பர்த்டே. சோ மச் பாரு. நீங்க 2 பேரும் ஃபீலிங்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு இருங்க. நானும் என் மச்சான் ஒன்ட்டியும் லைட்டா எனர்ஜி ஏத்திக்கிறோம். என்னாச்சு பாரு? அண்ணா உன்னை இக்னோர் பண்றாருன்னு உனக்கு கஷ்டமா இருக்கா? உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன். என் அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல இறக்கறதுக்கு முன்னாடியே என் அப்பா இந்த பில்டிங்கை என் பேர்ல எழுதி வச்சுட்டாரு. அதனால என் சித்தப்பாவும் பெரியப்பாவும் இந்த சொத்தை பறிக்க நினைச்சாங்க. அவங்க கிட்ட இருந்து மீட்டு இந்த பில்டிங்கை பிஜி ஆக்கி மாசம் மாசம் எனக்கு ஒரு அமௌண்ட் வர மாதிரியும் என்னோட காலேஜ் ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணதும் வேற யாரும் இல்ல பாரு. என் அண்ணன் ஸ்தானத்துல இருக்கிற இந்த ஒன்டி தான். அவர் மனசு ஒரு கடல் மாதிரி பாரு. அது யாருக்கும் புரியாது. அப்படி இருந்தவன் இப்ப உன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கான். உனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கானா? அவனுக்கு வேற எந்த பொண்ணுமே கிடைக்கலன்னு அர்த்தம் இல்ல பாரு. அவன் உன்னை அந்த அளவுக்கு விரும்புறான்னு அர்த்தம். இந்த காலத்துல உண்மையான காதல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது அந்த காதலே உன்னை தேடி வந்திருக்கு. இத நான் என் அண்ணன்றதுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு நினைக்காத. அது மட்டும் இல்ல, நீ அவன் காதலை அக்செப்ட் பண்ணணும்னு நான் உன்னை ஃபோர்ஸும் பண்ண மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை பாரு. நாம உழைச்ச காசையும் விருப்பப்பட்ட காதலையும் இழக்கவே கூடாது. இழந்துட்டா அது என்னைக்கும் திரும்ப கிடைக்காது. என்னாச்சு சேட்டோ, கடை லொகேஷனை சேஞ்ச் பண்ணிட்டியே? எங்க போனாலும் என்னால உங்க கண்ணுல இருந்து தப்பிக்க முடியலையே. அதெல்லாம் இருக்கட்டும், 1/2 கிளாஸ் டீயா போடு. போடுறேன். இது நம்மளது இல்ல, இது நம்மளதே. புது படத்தில் நடிப்பதற்கு புது முகங்கள் தேவை. கிளாமர் படத்துக்கு எதுக்கு ஹீரோ? இது மோஸ்ட்லி படமா தான் இருக்க போகுது. நீயும் பாக்குறதுக்கு நல்ல கருத்த பெருத்த குட்டியா தான் இருக்க. போய் ட்ரை பண்ணி பாரு, சான்ஸ் கிடைச்சாலும் கிடைக்கும். டேய், இந்த கலரை பத்தி குறைச்சல இட போடாத. இந்த கலரை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஊர்ல ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஆயிருக்காரு. நாமளும் அவருக்கு ஃபேன் ஆயிருக்கோம். ஒருவேளை எனக்கும் லக் இருந்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நானும் பெரிய ஸ்டார் ஆயிருக்கலாம்.
இங்க நல்ல படங்களே ஓட மாட்டேங்குது. இதுல ஒன்ன மாதிரி ஆளுங்களாம் வந்து நடிச்சாங்கன்னு வை, தேட்டரை முடிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏய், என்ன பத்தி என்ன பேசுறேன்? நம்ம தமிழ் படத்தை பத்தி ஏதாச்சும் பேசுன அப்படியே மர்டர் பண்ணிடுவோம் உன்னை. என்ன நினைச்சிட்டு இருக்க தமிழ்நாட்டை பத்தி? ஒரு தமிழை மட்டும் மனசு வச்சானா ஹாலிவுட்டுக்கு போய் டைட்டானிக்கு அவதார் பார்ட் 1 பார்ட் 2 எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். அதே ஹாலிவுட்கார நம்ம ஊருக்கு வந்து அண்ணன் தங்கிச்சியை வச்சு ஒரு பாசமலர் மாதிரி ஒரு படத்தை எடுத்துட சொல்லு, பாத்துடலாம். அதான்டா நம்ம தமிழோட டேலண்ட். இன்னொரு தடவை தமிழ் படத்தை பத்தி தப்பா பேசுனேன்னு வச்சுக்க, டீ கடையில கூழ் பிக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை போலீஸ்கிற புடிச்சு கொடுத்து போயிட்டே இருப்பேன். ஐயோ, இவன்ட்ட டீயா போடுற, நமக்கு நேரம் சரியில்லை வர. பேசுடா, இப்ப பேசுடா. ஏன் கம்முன்னு இருக்க? குரல் கொடுக்குறான் குரல். என்னடா குட்டி, காலையில உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? ஆமா மச்சான், இவன் என்ன சொல்றான் தெரியுமா? நாம இவன் கடையில கடன் வைக்கிறதால நம்மள இவன் டிசைனா அவமானப்படுத்திட்டு இருக்கான். இவன் கிட்டலாம் தண்ணிய போட்டு வந்து தாண்டா பேசணும். டேய், இன்னைக்கு ராத்திரி எங்க சரக்குக்கு நீ தாண்டா சைடிஸ். ஹலோ, லொகேஷன் அனுப்பியிருக்கேன், வந்து கூட்டிட்டு போ. வாடா. சரோ, 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 என்னாச்சு சரோ? சரோ எந்திரி. சரோ, சரோ என்னாச்சு? சரோ எந்திரி. சரோ, உனக்கு என்னாச்சு? சரோ எந்திரி. சரோ, சரோ எந்திரி. சரோ, யார் என்ன பண்ணா? சரோ எந்திரி. சரோ, உன்னை யார் என்ன பண்ணா? என்னாச்சு? சரோ எந்திரி. சரோ, என்ன சரோ? டேய், எங்கடா இருக்கீங்க? குட்டி, உங்களை விட மாட்டேன்டா. யாரா வா, வெளியே வாங்கடா. டேய், குட்டி, ஏய் குட்டி. மச்சான், சரோ செத்துட்டாடா மச்சான். யாரையா யாரைய விட்டுறாதடா மச்சான். குட்டி, 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 குட்டி எந்திரா. குட்டி, ஏய், ஏய். குட்டி, வேணாம், 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 ப்ளீஸ்.
ஏய் பாரு உயிர் காதல் நீதானே ஆருயிராய் வந்தாயே உன்னை பார்த்த பின்னே இதயம் துடிக்கிறதே எந்த உலகம் நீதானே நானும் வந்து தந்தேனே உன்னை மனம் கண்டு கண்ணீர் வழிகிறதே காதல் வழி தெரிகிறதே காதல் நெஞ்சம் உன்னை சுமக்கிறதே ஒன்றாயிருந்த தருணங்களெல்லாம் உந்தன் நினைவை கண்டேன் பெண்ணே என் உலகம் இருண்டதே எந்த நிழல் உன்னை கேட்கும் என்னுடலும் தனியாய் வாடும் உதிரம் உனையே தேடுதே காதலே காதல் வழி தெரிகிறதே காதல் நெஞ்சம் உனையே சுமக்கிறதே ஒண்டி பதட்டப்படாதம்மா தப்பு பண்றவங்கள தண்டிக்கிறவன வீரன்னு வாங்க அதே ஒரு உயிரை காப்பாத்துறவங்கள கடவுள்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவனை விட்டுறாதம்மா இந்த மெடிசன் போய் வாங்கிட்டு வாங்க மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன்
அந்த இடத்துல நான் இருந்தும் அதை தடுக்க முடியல. இப்போவும் உன் வாய்ஸை கேட்டா தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லை பாரு. பாரு, நான் என் சின்ன வயசுல சிறுத்தை மான வேட்டையாடுறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். அப்ப என் கண்ணு அந்த சிறுத்தை மேலதான் இருந்தது. சாவோட போராடிக்கிட்டு இருக்கிற அந்த மான் மேல இல்லை. அந்த சாவு எவ்வளவு பயங்கரமானதுன்னு குட்டியையும் சரோவையும் இழக்கும் போதுதான் தெரிஞ்சது. ஒன்ட்டி என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்லிட்டே இருப்பான். இப்ப அவன் என்னை விட்டு போயிட்டான். சரோவுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா நமக்கு தான் ஒன்ட்டி இருக்கானேன்னு சொல்லுவா. இனி மிச்சம் இருக்கிறது நீ மட்டும்தான் பாரு. உன்னையும் இழக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பாரு, நீ பார்க்க அழகா இருக்குங்கிறதுக்காக உன்னை விரும்பல. நான் உன் கூட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு விருப்பப்பட்டு தான் அதிகமா ஆசை வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில யாரையும் அதிகமா விரும்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? கடைசியில நம்ம நிழலே நம்மளை விட்டு போயிடும். அந்த கடவுள் எல்லாரோட விதியையும் பேனாவில் தான் எழுதியிருப்பார் போல. அப்படிதான் இருக்கும். ஆனா என் தலை விதிய பென்சில்ல தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் அதிகமா விரும்பினவங்க என் கண்ணு முன்னாடியே துடிக்க துடிக்க இறந்து போயிட்டாங்க. இனி இந்த உலகமே எனக்கு இருட்டாதான் இருக்கும். நான் ஒருத்தனா தனியா இருக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு பாரு. என் நிலைமைக்கு நீ வர வேண்டாம். இனிமே உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் பாரு. வர சாரி, நான் போறேன். கால் எடுத்து வைக்காத, கால் எடுத்து வைக்காத. அம்மா, நான் வந்து அம்மான்னு கூப்பிடாதடா. உன் வாயில இருந்து அம்மான்னு என்ன கூப்பிடாத. நான் அப்படியே உடைஞ்சு போயிடுவேன். ஐயோ கடவுளே, என் பையன் ஒரு கொலகாரனா வந்து நிப்பான்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீ பிறந்தப்பவே உனக்கு விஷத்தை கொடுத்து கொன்றுப்பேன்டா. இனி எத்தனை பேரை கொலை பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கடா சொல்லு. நாளையில இருந்து நான் ஜனங்க மத்தியில எப்படி தலை நிமிர்ந்து நடப்பேன். ஐயோ கடவுளே, என் நிலைமை என் விரோதிங்களுக்கு கூட வரக்கூடாதுப்பா, வரக்கூடாது. இல்ல, நீ திருந்த மாட்டடா. நான் சாகிறதுக்குள்ளயாவது நீ திருந்திடுவேன்னு நம்பிட்டு இருந்தேன்டா. என் கனவு கனவாவே போயிருச்சுடா. இல்ல, வெளியே போ. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. இந்த ஜென்மத்துல நீ முகத்துல முழிக்காத. வெளியே போ. என்னாச்சுன்னா வெளியே போன்னு சொன்னேன். ஐயோ கடவுளே. சார், நான் எப்பவும் யார் முன்னாடியும் கையேந்தினதே இல்லை சார். இன்னைக்கு முதல் முறையா உங்ககிட்ட கையேந்தி கேட்கிறேன். என் தம்பி இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க சார். அவன் திருந்துறதுக்கு ஒரே ஒரு அவகாசம் கொடுங்க சார். இனிமே அவன் எப்பவும் இந்த மாதிரி தப்பை பண்ண மாட்டான் சார். ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க சார். சின்ன வயசுல ஸ்லேட் எடுத்தான்னா அவன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு அர்த்தம். பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் ஸ்லேட் எடுத்தா அவன் ஃபியூச்சர் பாழாயிடுச்சுன்னு அர்த்தம். நீ வேற ஸ்டேஷனுக்கு ரொம்ப தெரிஞ்சவன். சங்கர், நான் ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்கறேன். நான் சொல்ற இடத்துக்கு உன் தம்பியை கூட்டிட்டு வா. அது வந்து என்ன, நான் கொன்றுவேன்னு பயமா இருக்கா? டோன்ட் வரி. நீ உன் தம்பி வந்ததுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணு. அவனை அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு குறைஞ்ச தண்டனை கிடைக்கிற மாதிரி பாத்துக்கிறேன். சரிங்க சார், நான் வரேன் சார். சார், அப்புறம் அந்த ஒண்டிய யோகி, டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற உனக்கு இது கூட புரியலையா? புலிய நாம வேட்டையாடணும்னா அப்பப்போ சங்கர் மாதிரியான மான்களை நாம பலி கொடுத்து தான் தீரணும். அண்ணா அண்ணா, ஒண்டி சின்னவ சாவடிச்சானா? வலிக்குதுன்னா அவனை விடக்கூடாது.
ஹலோ, சொல்லுங்கண்ணா. வண்டி எங்கப்பா இருக்க? சிட்டி அவுட்டர்ல இருக்கேன். நீ வீட்டுக்கு வந்து போன விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. நான் லாயர்கிட்ட பேசி பெயிலுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். லாயர் உங்ககிட்ட ஏதோ பேசணுங்கிறாரு. நீ சிட்டி அவுட்டர்ல இருக்கிற கேளம்பாக்கத்துக்கு வந்துரு. மற்றதெல்லாம் அங்கே பேசிக்கலாம். சரிண்ணா, நான் வரேன். நீ இல்லாம வாழற சக்தி எனக்கு இல்ல. எனக்கு இருக்கு. தேவையில்லாம என் விஷயத்துல தப்பு பண்ணி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது பாலைவனத்துல தண்ணி கிடைக்கிற மாதிரி. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. ஆனா உனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. நீயே கெடுத்துக்காத. நடந்தது நல்லதுக்குன்னு நினைச்சுக்கிட்டு யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. போய் நிம்மதியா வாழ. நீ என்ன அவாய்ட் பண்றதுனால நான் நல்லா இருப்பேன் மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாத. நான் உன் கஷ்டத்துல எப்பவுமே உன் கூட இருப்பேன்னு சொல்லல. ஆனா இது எதுவுமே உன் பக்கத்துல வராத அளவுக்கு நான் உன்னை பார்த்துப்பேன். நேத்து வரைக்கும் என்ன எல்லாரும் பொறுக்கியா தான் பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு கொலைகாரனா பாக்குறாங்க. ஒரு கொலைகாரன் கூட உன் பேர் வரதுல எனக்கு விருப்பம் இல்ல. பொதுவா கொலை பண்றவங்களுக்கு விரோதம், கோவம், வெறி எல்லாமே இருக்கும். ஆனா நீ இப்ப செஞ்சிருக்கிற கொலையில குட்டி சரு மேல இருக்கிற பாசம் தெரியுது. அந்த பாசம் மட்டும்தான் என்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு. இந்த காதல தூரமாக்கிறாத. பாரு, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. தயவு செஞ்சு என்ன விட்டுற. I love you, auntie. I love you. பாரு, நான் என் அண்ணனை பார்த்து நம்ம விஷயத்தை பத்தி சொல்றேன். போயிட்டு வரேன். ஒன்டி, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். எங்கண்ணா லாயர் இன்னும் வரலையா? இன்னும் இல்லை. ஃபோன் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவாராம். அதுக்குள்ள உனக்கு ஏதாவது வேணும்னா வாங்கி குடிச்சிட்டு. நீ இந்த வார்த்தையை சொல்ற? ஏன்டா? ஒன்றும் இல்லை, தினமும் குடிச்சா எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுவேன். இன்னைக்கு திடீர்னு நீயே குடின்னு சொல்றியே, அதான் கேட்டேன். எனக்கும் டென்ஷனாக தான் இருக்கு. ஏய், யாராங்க? ஒன்டி, எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ண? என் தம்பி இப்படி ஒரு கொலைகாரனா மாறுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா. கொலைகார. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த புராண கதையில கடவுள் ராட்சசனை அங்க சம்ஹாரம் பண்ணது இங்க சம்ஹாரம் பண்ணதுன்னு படிச்சிருக்கோம்ல. அப்போ கடவுள் ஒருத்தனை சாகடிச்சா அது சம்ஹாரம். அதே மனுஷன் இன்னொருத்தனை சம்ஹாரம் பண்ணா அவன் கொலைகாரனா? நான் சொல்றது கரெக்ட் தானே? சரோ என் தங்கச்சி பாவம். அவன் என்ன பண்ணான்னு அவளை அணுவா சித்திரவதை பண்ணி அவளை கொலை பண்ணாங்க. அவங்கள சும்மா விடலாமா? அந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விட முடியுமாண்ணா? அண்ணா, குட்டிக்கு அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி எல்லாம் அவனுக்கு நானா தான் இருந்தேன்னா. அப்படிப்பட்டவங்களை என் கண்ணு முன்னாடியே சாகடிச்சாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விட சொல்றீங்களாண்ணா? அதுக்காகத்தான் ஒவ்வொருத்தனையும் சாகும்போது குட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? அவன் சாகும்போது ஒண்டி நான் சாகக்கூடாது, நான் உயிரோட இருக்கணும்னு சொன்னது அவன் கண்ணில் நான் பார்த்தேன்னா. சொல்ல போனா 2 பேரும் என்ன தனியாக்கிட்டு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சாகிற வரைக்கும் ஞாபகம் இருக்கும்னா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதை எப்படி நான் நீ தாங்கிக்கிட்ட? ஒண்டி திருந்துன்னு நீங்களும் அம்மாவும் எவ்வளவோ சொல்லிருக்கீங்க. எனக்கு இங்க தெரிஞ்சதுன்னா, ஆனா இங்க தெரியல. திருந்துறேன்னா நல்ல விதமா நான் வாழ ஆரம்பிக்க போறேன். கடவுள் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இன்னொன்னு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்கிட்ட இருந்து
சரோவையும் குட்டியும் எடுத்துட்டு பாருவை கொடுத்திருக்காரு. பாரு எனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற என் உயிர். ரொம்பவே நல்ல பொண்ணுன்னா நம்ம வீட்டுக்காவ ரொம்ப சரியான பொண்ணு. உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் கேட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்னா நீங்க ஒத்துக்குவீங்கல்ல? ஹலோ 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 சார், கேட்கல சார். ஹலோ சார், ஒன்னும் கேட்கல சார். ஹலோ ஒன்டி, லாயர் சார் தான் ஃபோன் பண்றாரு. உள்ள நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. நான் வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேன். நீ குடிச்சிக்கிட்டு இதை வந்துடுறேன்னு. சங்கர் இங்க வர்றேன்னு சொல்லிட்டு வரலன்னா something is wrong. என்னடா அப்படி பாக்குற? அடிக்க சொன்னதே உன் அண்ணன் தாண்டா. எங்கடா உன் தம்பி? என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ். சொல்ல மாட்டேன். சொல்றா சார், எனக்கு எதுவும் தெரியாது. சொல்ல மாட்டியா? சார், அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். என்ன விட்டுருங்க சார். சார், உங்க காலை புடிச்சு கெஞ்சி கேக்குறேன் சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். விட்டுருங்க சார். தம்பி எங்கன்னு உண்மையிலேயே தெரியாதா? ஆமா சார். கையேடுறா. அசிங்கமா இருக்கும் சார். விட்டுருங்க. என்ன போன சார்? சார் வேணாம் சார். ஒரே வேடிக்கை பாக்குது சார். சார் விட்டுருங்க சார். சார் சங்கரா! ஐயா, என் பையனை விட்டுருங்கய்யா. அவனை அடிக்காதீங்க, விடுங்க. ஐயோ, என்னடா இது? என்னடா ஆச்சு? ஐயோ, சங்கரா, என்னப்பா இதெல்லாம்? என்ன நடந்துச்சு? ஐயோ, அம்மா! என் பொறுமைய சோதிக்காத. உன் தம்பி எங்க இருக்கான்னு நீ சொல்லல, மவனு உன்னையும் உங்க அம்மா போன இடத்துக்கு அனுப்பிடுவேன். வண்டி எடுங்கடா, கிளம்பலாம். கண்ண திறந்து பாருமா. அம்மா! எனக்கு இந்த மாதிரி ஒரு தம்பி பிறந்திருந்தானா அவனை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். பாவம், நம்ம சங்கர் அண்ணனுக்கா இந்த நிலைமை வரணும்? எப்படிப்பட்ட அண்ணனுக்கு எப்படி ஒரு தம்பி கிடைச்சிருக்கான்? பாவம்பா சங்கர். அவன் தம்பியால அவன் அம்மாவையும் இழந்துட்டான். இத்தனை வருஷமா காப்பாத்திட்டு இருந்த மரியாதையும் இழந்துட்டான்.
எதுக்கு நான் இப்படி பண்ணீங்க? எதுக்காக பசங்களை வச்சு அடிக்க சொன்னீங்க? எல்லா அண்ணன் தம்பிகளையும், எல்லா அம்மா அப்பாவும் நீ அண்ணன் கூட இரு, உன் அண்ணன் பேச்ச கேளு, உங்க அண்ணன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது கூட பிறந்த அண்ணனே தம்பியோட உயிரை எடுக்கிற அளவுக்கு வந்தா நான் யாருன்னு நம்புவேன்? அண்ணா, இது நீ காப்பாத்தின உயிர். ஒரே ஒரு வார்த்தை, ஒன்டி உன் உயிர் வேணும்னு கேட்டிருந்தா கண்ணை மூடிட்டு கொடுத்திருப்ப. அதை விட்டுட்டு கொல்ல வந்துட்ட. ஒண்டி ஒண்டி டேய் ஒண்டி, என்ன மன்னிச்சிடுறா ஒண்டி. அம்மாவோட சாவுக்கு நீதான் காரணம். ஊர்ல என் மான மரியாதை போனதுக்கு நீதான் காரணம்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டேன்னா. அம்மாவுக்கு கொல்லி போடும்போது கூட நீ இப்படி பண்ணிட்டீன்னு ஊருக்காரெல்லாம் சொல்லும் போது ஒண்டி ஒண்டி எந்திரா, நீ வாழணும்டா, நீ வாழணும்டா, ஒண்டி எந்திரா ஒண்டி. பொறுமை ஒரு எல்லைக்கு மீறினா ஒரு ராமன் கூட ராவணனா மாறிடுவாங்கிறதுக்கு நீ ஒரு உதாரணம் சங்கர். பார்க்கலாம், உன் தம்பி உன்ன மாதிரி சென்டிமெண்ட் ஆகுறானா இல்ல குற்றத்தை ஒத்துக்கிட்டு சென்ட்ரல் ஜெயிலுக்கு போறானான்னு. எல்லாம் அவன் கையில தான் இருக்கு. ஹலோ ஹலோ, சொல்லு, எந்த ஹாஸ்பிட்டல்? அங்கேரு வரேன். அவனுக்கு 6க்கு முன்னாடியில குழிய தோன்றேன். வாங்கடா. ருத்ரபயங்கர அக்னி பிளந்திட கொதித்து எழுந்திட அவன் வருவான். சிவன் அவன் தாண்டவம் உக்கிரமாய் உருமாறி அகில சக்தியாய் அருள் தருவான். ருத்ரபயங்கர அக்னி பிளந்திட கொதித்து எழுந்திட அவன் வருவான். சிவன் அவன் தாண்டவம் உக்கிரமாய் உருமாறி அகில சக்தியாய் அருள் தருவான். சம்ஹாரா இவன் கரம் ஓங்குமடா, இவன் உலகத்தை காக்கும் தெய்வமடா.
ஒண்டி தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க, அவனை விட்டுரு. நடு ரோட்ல என் அண்ணனோட மானத்தை வாங்கினவன சும்மா விட்டுற முடியுமா என்ன? எந்த தப்பும் பண்ணாத என் அம்மாவோட உயிரை பறிச்சான்ல, இவனை போய் சும்மா விட சொல்றீங்களா சார்? ராவணன் உருவமடா ராட்சச சம்ஹார